கடவுளுடன் காலை வணக்கம். புனித யோவான் எழுதிய நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 43 முதல் 54 வரை உள்ள இறைவார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு சமாரியாவிலிருந்து கலிலேயாவுக்கு சென்றார். தம் சொந்த ஊரில் இறைவாக்கினருக்கு மதிப்பு இராது என்று அவரே கூறியிருந்தார். அவர் கலிலேயா வந்தபோது கலிலேயர் அவரை வரவேற்றனர். ஏனெனில் அவர்கள் திருவிழாவுக்கு சென்றிருந்த போது எருசலேமில் அவர் செய்தவை அனைத்தையும் கண்டிருந்தனர். கலிலேயாவில் உள்ள கானாவுக்கு இயேசு மீண்டும் சென்றார். அங்கேதான் அவர் தண்ணீரை திராட்சரசமாக்கியிருந்தார். கப்பர்நகூமில் அரசு அலுவலரின் மகன் ஒருவன் இருந்தான். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்திருப்பதாக கேள்விப்பட்ட அரச அலுவலர் அவரிடம் சென்று சாகும் தருவாயில் இருந்த தன் மகனை நலமாக்க வருமாறு வேண்டினார். இயேசு அவரை நோக்கி, அடையாளங்களையும் அரும் செயல்களையும் கண்டாலன்றி நீங்கள் நம்பவே மாட்டீர்கள் என்றார். அரசர் அலுவலர் இயேசுவிடம், ஐயா, என் மகன் இறக்கும் முன் வாரும் என்றார். இயேசு அவரிடம், நீர் புறப்பட்டு போம், உம் மகன் பிழைத்து கொள்வான் என்றார். அவரும் இயேசு தம்மிடம் சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனார். அவர் போய்க் கொண்டிருக்கும் போதே அவருடைய பணியாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து, மகன் பிழைத்து கொண்டான் என்று கூறினார்கள். எத்தனை மணிக்கு நோய் நீங்கியது என்று அவர் அவர்களிடம் வினவ, அவர்கள், நேற்று பிற்பகல் 1 மணிக்கு காய்ச்சல் நீங்கியது என்றார்கள். உம் மகன் பிழைத்துக் கொள்வான் என்று இயேசு அந்நேரத்தில்தான் கூறினார் என்பதை அவன் தந்தை நினைவு கூர்ந்தார். அவரும் அவர் வீட்டார் அனைவரும் இயேசுவை நம்பினர். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்த பிறகு செய்த 2வது அரும் அடையாளம் இதுவே. கிறிஸ்துவின் நற்செய்தி. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். பல 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 புதுமைகள், பெருமைகள், இனிமைகள் இறங்கிய நல்ல நாள், ஒரு நல்ல நாள், நம் தேவன் தந்த நாள். இது நல்ல நாள், ஒரு நல்ல நாள், நம் தேவன் தந்த நாள்.